வெல்கம் டு அனு பிளாக்ஸ். ஸோ நான் ஒரு புது வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸஸ் சிக்கனில் வந்து மெக்சிகன் சிக்கன் பர்கர் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்னு நான் போன வருஷம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தேன். ஒன்று ஒன்றா வந்தன்மி பர்கர் சிக்கன் இதெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதில் இது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான். ஸோ பாருங்கள், பார்த்து ரிவ்யூன்னு சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, இப்போ சாஸ் ஊற்றிடலாம். ஏற்கனவே இது கொஞ்சம் உரப்பு தான் நினைக்கிறேன். உரப்பு தான். எங்கடா வெட்டுறது? இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஹைட்டு பத்தல, அதனால் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த உரப்பு இருக்கு. லேசாக இருக்கும் போது நீக்கிது நடு நடுவில். சிக்கன் க்ரன்ச்சியாக இருக்குது. சவுண்டு கேட்குதானு தெரியும். கோழியும் ஸ்பைஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஓவர் ஸ்பைஸ் இல்லை, மைல்டு. இல்லைன்னா அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா என்னடா சொல்ற?
நல்லா தான் இருக்குது. உரப்பாக பயங்கரமாக இருக்கும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லை. சிக்கனும் சரி பர்கரும் சரி மைல்டாக தான் இருக்குது. வாங்கி சாப்பிடலாம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 1 minute later. சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியல. முதல்ல ஒரு 2 பைட் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன் மைல்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் உரப்பே தெரிஞ்சிச்சு. உரப்பு தாங்க முடியாதவங்க அதை ஆசைக்கு வேணும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். லைக் ஃபுல் பர்கர் வாங்கிட்டு ஹாஃப் வெட்டிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சாஸ் இல்லாமல். ஏன்னா அந்த சிக்கனே ஸ்பைஸியாக தான் இருக்குது. அந்த என்ன சாஸ்ன்னு தெரில அதை போட்டிருந்தாங்க. ஸோ அதை சும்மா லேசாக தொட்டு இது பண்ணும்போது சாப்பிடும்போது உரப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.